अस्सलाम वालेकुम and hi all, welcome back to Sweet Escape Dreams. இன்னைக்கு நாம நோம்பு பெருநாள் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். நாங்க நோம்பு பெருநாளுக்கு முத நாள் தான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். காலையில வீட்ல இருந்து 8:30 மணிக்கு கிளம்பிருந்தோம். போறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 35 கிலோமீட்டர் இருக்கும் இங்க இருந்து. நாங்க ஆட்டோல தான் கிளம்பி போனோம். மார்னிங் டைத்துல நாங்க கிளம்பி போனதுனால நல்லா இருந்துச்சுங்க அந்த டைத்துல கிளைமேட் ரொம்ப. இன்னைக்கு நாங்க நோம்பு வச்சிருந்தோம். ஈவினிங் ஒரு 3 o'clock நாங்க கிளம்பி போனோம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு. நோம்பு அங்கேயே திறந்துட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வெளியில வரும்போது போட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபேமிலியோட. எங்களோட பெருநாள் ட்ரெஸ் அது தசீஃபாவோடது. இது ஜுகேனாக்கு காட்டன் ட்ரெஸ் ஒரு 3 ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். நல்லாவே இருந்துச்சுங்க. ஆயிஷா அபாயா புர்கா ஷாப்ல புர்கா வாங்கியிருந்தேன். 2 ஷால் வாங்கியிருந்தேன், கோல்டன் ஷால். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அது. ஜுகேனாக்கு வாங்கின காட்டன் ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. தசீஃபா வந்து மக்கனா ஷால் கேட்டிருந்தா, அதுவும் வாங்கியிருந்தோம். இதுதான் ஜுகேனாவோட காட்டன் ட்ரெஸ். இது வந்து லாங் டைம் போடுறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். நல்லா இருந்துச்சுங்க ட்ரெஸ். நாங்க பெருநாளைக்கு முத நாள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒரு 4 மணி போல எந்திரிச்சு ஜுகேனாக்கு கொஞ்சம் பால் காய்ச்சி கொடுத்தேன். அவன் முழிச்சுக்கிட்டா, அதனால அவளுக்கு ஃபர்ஸ்ட் பால் ஆத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். அண்ணன் ஒய்ஃபும் தம்பி ஒய்ஃபும் வீட்டில் இருந்தாங்க. அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால அந்த அளவுக்கு எதுவும் பெருசா ஒர்க் இல்லை. உளுந்து வடை செய்யறதுக்காக கிரைண்டர்ல வடை மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆல்ரெடி ஆனியன் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். அதை வந்து மாவு அள்ளிட்டதுக்கு அப்புறம் மேல போட்டு வச்சாச்சு. செய்யறப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்க கரியானம் வந்து நாங்க செஞ்சிருந்தோம், மட்டன் குழம்பு. ரொட்டி மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி வால் மாதிரி போட்டு வச்சுட்டோம். அது எண்ணெயில நம்ம ஊற வச்சு செய்யும் போது நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்குங்க. ஏர்லி மார்னிங்கே அம்மா வந்து சேமியா கஞ்சி காய்ச்சி வச்சுட்டாங்க. அதை நாங்கள் வந்து ஒரு கோப்பையில் ஊற்றி ஆற வச்சுருந்தோம். தொழுக்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அதை குடிச்சிட்டு தான் போனோம். ரொம்ப பெருநாளைக்கு நாம் வந்து ஸ்வீட்டாக ஏதாச்சும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போகணும் தொழுக போகிறதுக்கு முன்னாடி. அஜி பெருநாளைக்கு மட்டும் நம்ம எதுவுமே சாப்பிடாம தொழுக போகணும், வந்து தான் நம்ம சாப்பிட்ணும். இந்த நோம்பு பெருநாள் தொழுக போகிறதுக்கு முன்னாடி இனிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு போகணுங்க. நாங்கள் சேமியா கஞ்சினா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தொழுக கிளம்பிட்டோம். தொழுவோட டயத்தில் நாங்கள் வந்து வீடியோஸ் அதிகமாக எடுக்க முடியல. தொழுது முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எப்பவுமே பெருநாள் தொழுகை திடல தாங்க நடக்கும். தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 an hour பயான் நடக்கும். பயானுக்கு அப்புறம் நமக்கு வந்து எல்லாருக்கும் லட்டு கொடுத்தாங்க. ஃபேமிலியோட எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அம்மா வந்து வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் வடை சுட்டுட்டு நாங்கள் ஹாட் பாக்ஸ்ல எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். இந்த மாதிரி ஒரு பேட்சை தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சுட்டோம். ரொம்ப டைம் எடுத்துக்காம ரொம்ப குயிக்காகவே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சிட்டோம். 3 மணிக்குனா சாப்பிட்டுட்டோம் உட்காந்து. அதுக்கப்புறம் வந்து ரொட்டி மாவு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் ஊற வச்சு செஞ்சோம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஊறி செஞ்சோன்னா நம்ம அதிகமாக ஆயில் தேவைப்படாது, கம்மியான குவான்டிட்டி ஊற்றினா போதும். ஈஸியாகவே நல்லா சாஃப்டாக அழகாக நல்லா வருங்க. இந்த மெத்தடில் எண்ணெயில் ஊற வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க சாஃப்டாக. இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா ரொட்டி மாவு இழுத்த இழுப்புக்கு ரொம்ப சாஃப்டா ஈஸியா வருங்க. ரொட்டி நல்லா சாஃப்டா சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும், கோல்டன் கலர்ல. இந்த மாதிரி எண்ணெயில ஊற வச்சு செஞ்சோன்னா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், அழகா நமக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்குங்க சாப்பிட சாப்பிட. இந்த மாதிரி எல்லா ரொட்டியும் போட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த புரோட்டாக்கு ஷை டிஷ்ஷா நம்ம வந்து கரியானமும் ஈரல் கிரேவியும் செஞ்சிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கரியானதுக்கு காம்பினேஷன் பரோட்டா நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மரக்கா பிரியாணி செஞ்சாங்க. வெளியில நாங்கள் ஒரு 10 பேருக்கு கொடுப்போம். எப்பவுமே பிரியாணி செஞ்சாலே அம்மா வந்து வெளியில கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் நாங்கள் செஞ்சோம். மதியம் 1 மணிக்குனா லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிருந்தாங்க, மட்டன் தால்ச்சா, அப்புறம் வந்து தயிர் பச்சடி, அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரையும் செஞ்சுருந்தோம். காலையில் பரோட்டா செஞ்சு மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் சேமியா கஞ்சி, வடை, தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தோம். மதியம் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடணுங்கிறதுக்காக தான் காலையில் கம்மியாக செஞ்சிருந்தோம். ஹெவியாக நிறையா செஞ்சோன்னா மதியம் சீக்கிரம் சாப்பிட முடியாது. 2வது சாப்பாடு நமக்கு வந்து அந்த அளவுக்கு இறங்காது. இந்த மாதிரி நம்ம வந்து மற்ற நாளில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நோன்பு டயத்தில், இந்த பெருநாள் டயத்தில் நம்ம வந்து எது செய்யணுமோ அதை கம்மி பண்ணி செஞ்சுக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் சிக்கன் ஃப்ரை நாங்கள் செஞ்சிருந்தோம். தால்ச்சா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சுருந்தோம். தால்ச்சா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா வெயிட்டு வச்சுக்கலாம் தான் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருந்தோம். இப்போ வந்து அத்தா எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அம்மா செய்கிற தால்ச்சா ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிரியாணி வடிச்ச பிரியாணி தான் அம்மா செஞ்சுருந்தாங்க. நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுட்டு அத்தா ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் வந்து அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச கையோடய ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஜுகேனா எடுத்து வேகமாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டா.
தான் வந்து ஸ்ப்ரைட் வாங்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் குடிச்சிட்டு எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்தோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியோட இந்த பெருநாள் கொண்டாடினது ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுங்க. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம அம்மா அத்தா வீட்டில் வந்து பெருநாள் கொண்டாடுறதே ஒரு சந்தோஷம் தாங்க. எனக்கு இந்த டே ரொம்பவே ஸ்பெஷலான டே. என்னால் இந்த டே மறக்கவே முடியாதுங்க. எங்களுக்கு இந்த நாள் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. நைட்டுக்கு நாங்கள் வந்து கொத்து பரோட்டா செஞ்சிருந்தோம். வெளியில் போகிறதுக்காக பிளான் இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நைட்டு நாங்கள் வந்து வீட்லேயே கொத்து பரோட்டா செஞ்சு சாப்பிட்டுட்டு இஷா தொழுதுட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. இப்படி தான் எங்களோட ஈது பெருநாள் நாள் போச்சுங்க. சொல்லு. ஜுகேனா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் படுக்க போயிட்டா அவளே. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.